செம்மணி என்பது சிறுவர்கள் குழந்தைகளின் எலும்புக்கூடுகளின் பள்ளி பைகள் பொம்மைகள் ஆடைகள் கண்டெடுக்கப்பட்டது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஒருவர் சிறுவர்களாக இருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக பார்க்கிறோம். போராட்டத்துக்கும் கம்பேட்டன்ஸ் சொல்வதற்கும் அந்த அப்பாவி சிறுவர்கள் எந்த விதத்திலேயும் கொண்டு வர முடியாது. செம்மணி விவகாரத்தை சர்வதேச ரீதியிலே கவனத்தை குவிக்கின்ற வகையிலே நீங்கள் மிக முக்கியமாக பிரித்தானிய தமிழர் பேரவை எத்தகைய செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறது? அந்த போக்கில் உள்ள ஆபத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு மிக கடுமையான அழுத்தங்களை ஏனைய நாடுகளுக்கெல்லாம் நட்பு சக்திகளுக்கும் போட்டோம். குறிப்பாக சென்ற முறை ஐநா உயர் ஆணையாளர் வந்தபோது அவரை செம்மணிக்கு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தி அதில் வெற்றி பெற்றோம். சில கூட்டங்களை நடத்துவதில் முடிந்துவிடக்கூடிய விடயம் அல்ல, மாறாக சரியான முறையிலே புத்திசாலித்தனமாக தரவுகளை சாட்சியங்களை சேகரித்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவையும் பொறுப்பும் இருக்கிறது. இந்த சேட்டலைட் செயற்கைக்கோள் மற்றும் தொலைத்தொடர்பு பகுப்பாய்வு தளம் ஒன்று உருவாக்கப்பட்டால் அந்த காலகட்டத்திலிருந்து போரின் இறுதி அல்லது இறுதிக்கு பிறகு நடந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவர்கள் என்ன போக்குவரத்து அந்த 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 நிலப்பகுதிக்கு அண்மையில் எவ்வாறான சர்வதேசம் இணைந்துதான் எங்கள் மீது படுகொலைகளை நிகழ்த்தியது என்று சொல்லியும் நாங்கள் பேசிக்கொள்கிறோம். ஆகவே சர்வதேசத்தை தான் நாங்கள் நம்ப வேண்டும், சர்வதேச விசாரணைகள் தான் தேவை என்பதற்கான என்ன விடயங்களை நீங்கள் முக்கியமாக இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறீர்கள்? இலங்கை சர்வதேச உடன்படிக்கையில் கையெழுத்திட்டாலும் ரட்டிஃபை பண்ணாலும் அதை உள்நாட்டு சட்டத்திலே சேர்க்க மறுக்கிறது. சர்வதேச சமூகத்தை மட்டும் செயலாக இதனை பார்க்கிறோம். இலங்கையிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு அமைதி காக்கும் படை என்று சென்ற இராணுவத்தினர் மீது பாலியல் குற்றச் செயல்கள் புரிந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன, தண்டனைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைதிப்படையில் 2004-2007 அனுப்பப்பட்டவர்களில் 134 இலங்கை இராணுவத்தினர் 8 வயது சிறுவர்கள் உட்பட ஹைட்டியில் உள்ள குழந்தைகளை மோசமான பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறதை ஐநா விசாரத்தை கண்டறிந்தது. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலங்கம் சிறப்பு நேர்காணல் வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி. தாய் நிலத்திலே செம்மணி விவகாரம் என்பது நிலம் கடந்து சர்வதேச ரீதியிலும் இந்த விவகாரத்தை எடுத்துச் செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. 400 கடந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே செம்மணியினுடைய அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. மீள அகழ்வதற்கான அந்த திகதிகள் அறிவிக்கப்படும். இந்த பின்னணியிலே செம்மணி விவகாரம் மிக முக்கியமாக இந்த செம்மணி விவகாரமாக இருக்கட்டும் அல்லது செம்மணி உள்ளடங்கலாக தாய் நிலத்திலே இடம்பெற்ற திட்டமிடப்பட்ட இன அழித்தல் செயற்பாடுகள் தொடர்பாக இங்கிருக்கின்ற அதே நேரத்திலே புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்ற நாடுகளிலும் வாழ்ந்து வருகின்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும் இது தொடர்பான பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இந்த நேர்காணலும் இடம்பெறப் போகிறது. பிரித்தானிய தமிழர் பேரவையில் இருந்து அதனுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களை நாங்கள் இணையவழியினூடாக இணைத்திருக்கிறோம். அவரோடு தான் நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த செம்மணி தாய் நிலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய இன அழிப்பினுடைய அடையாளமாக, மனித அவலத்தினுடைய அடையாளமாக இந்த செம்மணி விவகாரம் மாறியிருக்கிறது. அதே நேரத்திலே மிகப்பெரிய மனித புதைகுழி என்று சொல்லி அது பதிவு செய்யப்படுகிறது. தோண்ட தோண்ட ஒவ்வொரு நாளும் மனித எச்சங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னமும் அது தொடரலாம் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏதநிலைகள் தான் அங்கே காணப்படுகின்றன. இந்த இடத்திலே இந்த செம்மணி விவகாரத்தை சர்வதேச ரீதியிலே கவனத்தை குவிக்கின்ற வகையிலே நீங்கள் மிக முக்கியமாக பிரித்தானிய தமிழர் பேரவை எத்தகைய செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறது? நன்றி இந்த கேள்விக்காக. உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக யுஎன்ஹெச்ஆர்சி மற்றும் சர்வதேச தளங்களை பிரித்தானிய தமிழர் பேரவை தொடர்ந்து அதை ஆக்சஸ் பண்ணி அதற்குள்ள ஒரு தமிழ் இன அழிப்பு சம்பந்தமான ஒரு திட்டவட்டமான புரோகிராமின் அடிப்படையில் அந்த நாடுகளை மற்றது அந்த அதிகார மையங்களை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதன்படி இயன்றளவு வளப்பற்றாக்குறைகள் இருந்தாலும் இயன்றளவு ஏனைய அமைப்புகளின் உதவியுடன் நாங்கள் அதனை நோக்கி
பயணிக்க வேண்டி இருக்கிறது. பேச்சை விட செயலில் தான் காட்ட வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியிலே பல்வேறு கருத்தரங்குகள், மாநாடுகள், பல்வேறு வாட்ஸ்அப் உரையாடல்கள் என்று பல்வேறு தலைப்புகளிலே உரையாடப்பட்டாலும் அவை காத்திரமான முடிவுகளை நோக்கி அல்ல காத்திரமான வளர்ச்சியை நோக்கி போகாத பல பல தலைப்புகள் நாங்கள் இனங்கண்டாலும் அவற்றைக்கு அப்பால் சர்வதேச அரங்கிலே ஒரு அளவுக்கு குறிப்பிடத்தக்க எல்லைகளை தாண்டி இந்த டேஞ்சிபிள் அவுட்கம்னு சொல்லுவோம், அதாவது ஒரு முறைமையான முறைமையான ரிசல்ட்டுகளை ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த யூஎன் ப்ராசஸ் வந்து நிச்சயமாக நாங்கள் ஒருங்கிணைப்பதில் ஒரு தமிழனாக ஒரு இனஅழிப்பின் எதிராக போராட ஒரு முக்கியமான தீர்க்ககரமான சக்தியாக நாங்கள் இங்கே உரையாட விரும்புகிறோம். குறிப்பாக இந்த செம்மணி என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் இந்த இதுவரை காலம் நடந்த ஈவன் 2012 வந்த தீர்மானங்கள் கூட எல்எல்ஆர்சி என்று சொல்லப்படுகிற இறுதிக்கட்ட போர் சம்பந்தப்பட்ட 2001-2009 கிடைப்பட்ட காலத்தை மட்டும்தான் அது விசாரித்தது. ஆனால் 2021 மார்ச்சிலே எங்களாலும் சௌர அமைப்பில் உதவியில் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானம், ஓஸ்லாப்பை உருவாக்கிய அந்த தீர்மானத்திலே அந்த தடைகளை நீக்கிவிட்டோம், அதாவது கால வரம்புகளை நீக்கிவிட்டோம். அதிலே முக்கியமாக 2001 பிறகுதான் திரும்ப திரும்ப ஓஸ்லாப்பை முடக்கி வைக்கப்பட்ட எத்தனைத்த சில சக்திகள், அதாவது ஐநா உயர் அதிகாரிகளின் மத்தியிலே இருந்த சில சக்திகளின் அந்த போக்கில் உள்ள ஆபத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு மிக கடுமையான அழுத்தங்களை ஏனைய நாடுகளுக்கும் நட்பு சக்திகளுக்கும் போட்டோம். குறிப்பாக சென்ற முறை ஹைகமிஷனர் ஐநா உயர் ஆணையாளர் வந்தபோது அவரை செம்மணிக்கு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தி அதில் வெற்றி பெற்றோம். அதற்கான காரணம் நிச்சயமாக அவர் சென்றால் அவர் அதை பற்றி குறிப்பிட வேண்டும், அது ஒரு பேசு பொருளாக மாறும். 96 நடந்த இந்த விஷயம் அவர்களுடைய ஆதார திரட்டல் தரவு தளத்தில் வந்து பதியப்பட வேண்டிய முக்கியமான ரிப்போர்ட்டாக மாறும் என்பது அடிப்படையில் தான் அந்த தந்திரவாதத்தை வகுத்தோம். அது சிறப்பாக நடந்தது. தாயத்திலே அந்த மக்கள் அங்கே சிறப்பான பணிகளை ஆற்றினார்கள், அமைப்புகள் உட்பட. இன்று அது ஒரு மீண்டும் பேசுபொருளாக வந்தது காரணம் கிட்டத்தட்ட இன்று வரைக்கும் 400க்கும் மேற்பட்ட ஸ்கெலிட்டன்ஸ், அதாவது எண்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆமாம், செம்மணி என்பது சிறுவர்கள், குழந்தைகளின் எலும்பு கூடுதலின் பள்ளி பைகள், பொம்மைகள், ஆடைகள் கண்டெடுக்கப்பட்டது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஒருவர் சிறுவர்களாக இருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக பார்க்கிறோம். போராட்டத்துக்கும் கம்பேட்டன்ஸ் சொல்வதற்கும் அந்த அப்பாவி சிறுவர்கள் எந்த விதத்திலேயும் கொண்டு வர முடியாது. ஆகவே இங்கு இது ஒரு நெருக்கடிக்குள் தள்ளப்படுகின்ற ஸ்ரீலங்கா அரசு என்ன செய்ய பார்க்கிறது என்றால், இது மட்டுமில்லை, கடந்த காலங்களில் ஏனைய அகழ்வாராய்வுகள் கண்டெடுக்கப்பட்ட, குறிப்பாக மன்னார், கோக்குத்தொடுபை, முல்லைத்தீவு, மண்டைதீவு போன்ற அதாவது தெரிவு செய்யப்பட்ட பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட இந்த எண்புகள், எலும்புக்கூடுகளுடன் ஆதாரங்களுடன் அதுக்கு என்ன நடந்த வெளிப்படைத்தன்மை இல்லை. அதை கொண்டு போய் இந்த இடத்திலே இவை குறித்த தரவுகளை மிக முக்கியமாக நீங்கள் ஆரம்பத்தில் சுட்டி காட்டிய ஒரு விடயம், நாங்கள் வாட்ஸ்அப் செயலி மூலமாக உரையாடுவதோ அல்லது சில கூட்டங்களை நடத்துவதிலோ வந்து முடிந்துவிடக்கூடிய விடயம் அல்ல. மாறாக சரியான முறையிலே புத்திசாலித்தனமாக தரவுகளை, சாட்சியங்களை சேகரித்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவையும் பொறுப்பும் இருக்கிறது. மிக முக்கியமாக இங்கிருந்து அது தமிழ் தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது இது சார்ந்து செயற்படுகின்ற அமைப்புகளாக இருக்கட்டும், முக்கியமாக நீங்கள் சுட்டிக்காட்டி 2025ஆம் ஆண்டிலே அந்த ஏதுநிலைகளை ஏற்படுத்துகிற இந்த ஒம்புட்ஸ் அமைப்பு போன்ற அமைப்புகளுக்கு, மன்னிக்க வேண்டும், ஒஸ்லாப் அமைப்பு போன்ற அமைப்புகளுக்கு இதனை ஆதாரபூர்வமாக சமர்ப்பிப்பதற்கான ஏதுநிலைகளை இங்கிருந்து ஏற்படுத்தி தந்திருக்கிறார்களா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த அவர்கள் எல்லாம் எங்களுடைய நட்பு சக்திகள் தான். அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளும் சரி, தமிழ் தேசியத்தை மனதில் கொண்டு செயல்படுகின்ற பல்வேறு அமைப்புகளும் சரி, அல்லது டாஸ்பராவில் இருக்கிற தமிழ் அமைப்புகளும் சரி, எல்லாருமே எங்களுடைய நட்பு சக்திகளாக தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய விமர்சனங்களுக்கும் இருக்கின்றன எங்களுக்கு. நீங்க சொன்னதுக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் திரும்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த ஓஸ்லாப்பை கொண்டு வந்ததுக்கு பிறகு அது சம்பந்தமாக பலருடன் அங்கே உரையாடி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒருக்கா உறுதிப்படுத்துங்கள், நாங்கள் அறிந்தவரை
எந்த ஒரு தமிழ் கட்சியோ அல்லது தமிழ் கட்சிகளுடைய உள் கூட்டங்களில், அதாவது அவருடைய செயற்குழு மற்றது ஏனைய மத்திய குழு கூட்டங்களில் இது குறித்து தீர்க்கமான விவாதங்கள் நடத்தப்பட்டதா, அதிலே தாங்கள் பங்களிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டதா, அல்லது அந்த பங்களிக்கிறதுக்கு ஒரு செயலணி உருவாக்கப்பட்டதா, அந்த செயலணி செயல்படுகிறதா, ஆதாரங்கள் திரட்டி கொடுக்கின்றதா என்பதை நீங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் ஒரு குறிப்பிட சொல்லுங்க. எங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிற இந்த விஷயத்தில் பல தடவை கொமைகை பண்ணியும் இவை தொடர்பாக உரையாடப்படுகின்ற மக்கள் மயப்படுத்தப்படுகின்ற தன்மை என்பது ஒப்பீட்டளவிலே குறைவாக இருக்கிறது. அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை வெறுமனே இந்த பாராளுமன்றத்திலேயோ அல்லது பொதுத்தளங்களிலோ மீடியாக்களிலோ வந்து வீரவசனங்கள் கதைப்பதை விட்டுவிட்டு செயல்பாட்டாளர்களாக உண்மையாக தமிழ் தேசியத்தையும் எமது நாட்டையும் மீட்டெடுப்பதற்கான செயல்படு தளங்களை பயன்படுத்தாமல் வெறும் விளம்பரங்களுக்காக கரைப்பது போன்ற ஒரு தன்மையை யார் என்றில்லை, எல்லாருமே அதை விட்டுவிட்டு சீரியஸாக பின்னணியில் இருந்தோ முன்னணியில் இருந்தோ உண்மையாக இன அழிப்புக்கு உட்படுத்தப்பட்ட எங்கள் இனத்துடைய வரலாற்றையும் அவலங்களையும் பதிவு செய்கிற இந்த பொறிமுறைகளை நாங்கள் எடுப்பது மிக முக்கியமானது. உங்கள் கேள்விக்கு நன்றி. அதை தொடர்கிறேன். இந்த வெளிப்படைத்தன்மை இல்லை. இது எங்களுடைய பக்கத்திலே இருக்கிற குறைபாடாக இருந்தாலும் தமிழ் தரப்பிலே இந்த எதிலையுமே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. எந்த விதமான வேலை திட்டங்களையும் சீரியஸா இறங்கி ஆழமாக வேலை செய்யாத ஒரு இனத்தினுடைய தலைமைகள் வந்து எங்களுடைய போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை வரைய முடியாது. வரலாறு என்பது முடங்கி கிடக்கும். ஆகவே செயல்பாட்டு இயக்கம் என்பது இயங்க வேண்டும், அமைப்பு என்பது அது செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த செம்மணியை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய கேள்வி ஆரம்பத்தில் இருந்து செம்மணி மட்டுமில்ல, அடையாளம் காணப்பட்ட 11க்கும் மேற்பட்ட வடக்கு கிழக்கிலே புதைக்குழிகள் என்பது அவை அத்தனையுமே சர்வதேச கண்காணிப்புகள் கொண்டு வரப்பட்டு அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான சர்வதேச நிபுணத்துவம் அவர்களுக்கு வழங்கப்படுத்த வேணும். சர்வதேச நிபுணர்களின் அங்கே வந்து கலந்து கொள்ள வேணும். குறிப்பாக ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் போன்ற நிபுணத்துவர்கள் ஆலோசனை வழங்கப்பட வேண்டும். வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பது உண்டு. அடுத்தது எடுக்கப்பட்ட அந்த அந்த தடயங்களை கொண்டு போய் என்ன செய்திருக்கிறார்கள் என்று ஒரு யாருக்கும் தெரியாது. கொண்டு போய் எங்கேயோ கபாட்டுக்குள்ள வைக்கிறார்களோ என்னவோ தெரியாது. அரசாங்கம் திட்டமிட்டு ஏதோ செய்வதாக காட்டிக்கொண்டு இடைக்கிட பிரேக் விட்டு இதை நீடித்துக் கொண்டே போகிறது. தான் செயல்படுவதாக சர்வதேசத்துக்கு UNHRC போன்ற அமைப்புகளுக்கு படம் காட்டுகிறது. இங்கே இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்னென்றால் இந்த ட்ரேசபிலிட்டி, அதாவது இந்த இதுகளுக்கு என்ன நடந்தது, பரிசோதனை நடக்கிறதா, DNA டெஸ்ட் நடக்கிறதா, அவர்கள் அடையாளம் காட்டுவதற்கான ஒரு தரவுத்தளங்கள் உறவினருடன் ஒப்பிட்டு பார்க்கிறது, அதாவது பிளட் ரிலேட்டிவ்ஸ் என்று சொல்லப்படுற உறவினர் ஒப்பிட்டு பார்க்கும் செயல்முறைகள் உள்ளதா, தடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வெளியிடுதல் ஆகியவற்றில் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இதை ஏதோ செயல்படுவதாக சர்வதேச நாடுகளுக்கு காட்டுவது எங்களை பொறுத்த வரைக்கும் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமில்லை, இந்த போக்கை அங்கே இருக்கிற தலைமைகள் நிச்சயமாக சர்வதேச தளங்களில் வெளிப்படுத்த வேண்டும். அடுத்தது, இவர்கள் இந்த ஆதாரங்களை சர்வதேச தடவியல் பங்களிப்பு இல்லாவிட்டால் அல்ல சர்வதேச சுயாதீன விசாரணை அங்கே செயல்படாவிட்டால் அரசின் எதிர்ப்பு என்பதால் மிக கொடூரமான குற்றங்கள் தொடர்பான முக்கிய ஆதாரங்கள் கூட மறைக்கப்படவோ அல்லது அழிக்கப்படவோ வாய்ப்புள்ளது. தொடர்கின்ற இம்பியூனிட்டி, அதாவது தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கிறது என்பது அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. குற்றவாளிகளை காப்பாற்றுவதே இந்த அரசினுடைய முக்கியமான பணியாக இருக்குது. அது அந்த அடிப்படையில் நீதிமன்றத்தினுடைய செயல்முறைகள் உள்ளக விசாரணையாக மாற்றப்படுவது கண்டிக்கத்தக்கது. இந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தங்களுடைய அன்புக்குரிய நிலை என்ன என்று அறிந்து கொள்ளும் உரிமை, விசாரணைகளில் பங்கேற்கும் உரிமை, இழப்பீடு பெறும் உரிமை மற்றும் அந்த ரிமைன்ஸ், அதாவது அந்த கண்டெடுக்கப்பட்டவற்றை மீட்டெடுத்து சர்வதேச சட்டபூர்வமாக அதனை தகனம் செய்யவோ அல்ல அடுத்த கட்டத்துக்கு செய்யவோ அவர்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிடுகிற அந்த கருத்தோடு நானும் உடன்படுகிறேன். ஆனால் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவினர்கள், அவர்களுடைய குடும்பம் தங்களுடைய அந்த DNA பரிசோதனையை மேற்கொள்வதற்கு முன் வந்து, என்னுடைய ஒரு உறவினர் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால், என்னுடைய சகோதரரோ அல்லது என்னுடைய தாயோ தந்தையோ காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால், நான் என்னுடைய DNA தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள், நான் இதனை பரிசோதிக்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டிலே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய உறவினர்கள் இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது இல்லையா இந்த இடத்துல? இந்த கேள்விக்கு பதிலளிப்பது சிரமமானதல்ல.
3 வருடங்களுக்கு முன்னால் பிரித்தானிய தமிழர் பேரவை எங்களுடைய கலந்துரையாடலில் குறிப்பாக மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் டீம் வந்து இந்த இந்த விவாதத்தை எடுத்து இந்த டிஎன்ஏ டேட்டா பேங்க், அதாவது மனித உறுப்புகளில் இருந்து டிஎன்ஏ எடுத்து பரிசோதனை ரீதியாக அதனை சேமித்து குறிப்பாக இப்போது உயிருடன் இருப்பவர்கள் எத்தனையோ அம்மாக்கள் பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள், அது உடனடியாக அந்த செயல் திட்டத்தில் இறங்கி டிஎன்ஏ எடுத்து சேமிப்போம். அது இலங்கைக்குள் சேமிக்கப்படக்கூடாது. இலங்கை இந்த இந்த ரிமைன்ஸ் இப்போ கண்டெடுக்கப்படுகிற அந்த உறுப்பு இதுகளை தடயங்களை வந்து எப்படி பதுக்கி விடுகிறதோ அதே நிலைமை தான் சும்மா சர்வதேசத்தை போய் காட்டுவதற்காக டிஎன்ஏ தரம் செய்வது என்று எடுக்கும். அதனை வெளிநாட்டிலே குறிப்பாக நாங்கள் ஒரு ஐநா ஒரு முக்கியமான பக்க நிகழ்வொன்றிலே ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் வச்சதிலே இந்த பரிந்துரையை வழங்கினோம். அந்த பரிந்துரைக்கு அபரிமிதமான ஆதரவு அங்கே கிடைத்தது. குறிப்பாக யூகேவினுடைய நிலைப்பாட்டில் ரெப்ரசன்ட் பண்ற கூட அது நல்ல விஷயம் என்று குறிப்பிட்டார். அதை நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே யூகேனுடைய முடிவெடுக்கும் மையங்களில் இந்த டிஎன்ஏ தரவுத்தளம் உண்டு, அதாவது டிஎன்ஏ டேட்டா பேங்கை உயிருடன் இருக்கும் இரத்த உறவுகளின் டிஎன்ஏ தரவுத்தளத்தை உருவாக்குங்கள். ஒன்றில் யூகேலேயோ அல்லது நம்பகமான ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஒன்றிலேயோ இந்த சர்வதேச தடயவியல் நிறுவனங்களின் மேற்பார்வையில் கூடிய ஒரு சுயாதீனமான தரவுத்தளத்தை நிறுவுங்கள். அது இலங்கையிலும் மற்றும் உலகளாவிய தமிழ் புலம்பெயர் சமூகத்தினுடைய வாழும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினரிலிருந்து டிஎன்ஏ மாதிரிகளை பெற்று கண்டெடுக்கப்பட்ட உடல்களுடன் ஒப்பிட்டு அடையாளத்தை காண முடியும். என்னுடைய மனைவியினுடைய உதாரணமாக டிஎன்ஏ வந்து அவருடைய சகோதரி குழந்தைகளுடைய டிஎன்ஏயோட அப்படி கிடைக்கப்பெற்றால் அதனை ஒத்து பார்க்க முடியும். ஆகவே இது ஒரு முக்கியமான பரிந்துரை. 2வது, இந்த 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 காலகட்டங்களில் குறிப்பாக இந்த போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் இலங்கை யாழ்ப்பாணத்தை கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்ட அந்த 95-96 பிற்பட்ட காலப்பகுதியிலே இவர்கள் இந்த இந்த மயானங்கள் அல்லது இந்த புதை இந்த இந்த இடங்களிலே என்ன நடந்தது என்பதை அவர்கள் மறைத்தாலும் இந்த சேட்டலைட், அதாவது செயற்கைக்கோள் மற்றும் தொலைத்தொடர்பு பகுப்பாய்வு தளம் ஒன்று உருவாக்கப்பட்டால் அந்த காலகட்டத்திலிருந்து போரின் இறுதி அல்லது இறுதிக்கு பிறகு நடந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவர்கள் என்ன போக்குவரத்து அந்த 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 நிலப்பகுதிக்கு அண்மையில் எவ்வாறான டிரான்ஸ்போர்ட் இதுகள் என்னென்ன செய்தார் என்பதை மேலிருந்து சேட்டலைட் பகுப்பாய்வு செய்யால் கண்டுபிடிக்க முடியும். மிக முக்கியமான விடயத்தை நீங்கள் குறிப்பிடுங்கள். இது மறுபடியும் ஒரு சுயாதீன சர்வதேச குழு யுத்த காலம் மற்றும் அதற்கு பிந்தைய ஆண்டுகளில் சந்தேகத்துக்குரிய அனைத்து மனித புதைகுழி பகுதிகளிலும் வரலாற்று செயற்கைக்கோள் ஆதாரங்களை விரிவாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். இந்த பகுப்பாய்வு இராணுவ முகாம்கள் மற்றும் தடுப்பு முகாம்களை சுற்றியுள்ள நிலப்பரப்பு மாற்றங்கள் மற்றும் புதைக்கப்பட்ட இடங்களை கண்டறியவும் அது எதிர்கால நீதிமன்ற நடவடிக்கைக்கான பரிந்துரைகளை புவிசார் ஆதாரங்களை பாதுகாக்கவும் உதவும். இது மறைக்கப்பட்ட உண்மைகளை நாங்கள் விஞ்ஞான ரீதியாக இதை பார்த்தோம் என்றால் இந்த நடவடிக்கை சாத்தியம். இது கட்டாயம் யூகேல தான் இருக்க ஒன்றில்லை, அமெரிக்காவில் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், அல்லது யூரோப்பில் ஒரு நாட்டில் இருக்கலாம். இந்த ரெண்டுமே டிஎன்ஏ தரவுத்தளம் அதுவும் இந்த செயற்கைக்கோள் பகுப்பாய்வும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லா அமைப்புகளுடன் இணைந்து பயணிக்க விரும்புகிறோம். இதனை முக்கியமாக அங்கே உள்ள அரசியல் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது எங்களுடைய எம்பிஎல் மற்றவர்கள் வந்து இதனை அங்கே உள்ள நாடுகளுடன் கட்டாயம் இந்த விஷயத்தில் அவர்கள் எடுத்துச் செல்வார் என்றால் எங்களுக்கு இங்கு வேலை செய்வது இலகுவாக இருக்கும். மற்றது இந்த மண்டதீவு, குறிப்பாக மண்டதீவு இதுவரை அகழ்வாராய்ச்சி செய்யப்படாத இடம். ஆனால் அங்கே மக்கள் அதில் எங்கே புதைக்கப்பட்டார்கள் என்று குறிப்பாக இடங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். அது மீண்டும் அங்கே இன்னொரு அணியாக இந்த பகுப்பாய்வு அகழ்வாராய்ச்சியில் நடக்க வேண்டும். அங்கேயும் இது போன்று எங்கெங்கெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள் எங்களுடைய இனத்தினுடைய அவலங்கள் வெளியில் கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதே நேரத்திலே மண்டதீவை பொறுத்த வரைக்கும் அங்கே உறவினர்கள், அந்த புதைக்கப்பட்ட உறவுகளுடைய உறவினர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகிறார்கள். தங்களுக்கு நீதி வேண்டும், அந்த புதைகுழி விவகாரம் அதாவது மேலெடுக்கப்பட்டு அது பேசப்பட வேண்டும், உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். இதே நேரத்தில் நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது டிஎன்ஏ தரவுத்தளமாக இருக்கட்டும் அல்லது இந்த செய்மதி தொழில்நுட்ப படங்களூடாக
கடந்த காலத்தை பற்றி பார்க்கின்ற இராணுவ முகாம்கள் அமைந்திருந்த பகுதிகளை பற்றி அவற்றினுடைய நடமாட்டம் தொடர்பான அந்த தரவுகளை வந்து நிச்சயமாக சேகரித்து கொள்ள முடியும். அது மட்டுமன்றி அந்த சொல்லுவார்கள் நிலவியல் அல்லது புவி வெளி உருவவியலில் காணப்படுகின்ற மாற்றங்களை, நிகழ்ந்திருக்கின்ற மாற்றங்களை, அந்த காணி பயன்பாட்டு கோலங்களை வந்து இந்த சேட்டலைட் இமேஜஸ் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நான் நினைக்கிறேன் செம்மணி விவகாரத்தில் கூட இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது என்கிற ஒரு விடயத்தையும் அறிந்து கொள்ள முடிகிறது. இதே நேரத்திலே குறித்த இந்த விஷயங்கள், அதாவது செம்மணி விவகாரமாக இருக்கட்டும் அல்லது ஏனைய புதைக்குழி விவகாரங்களாக இருக்கட்டும், இறுதியுத்த கால பகுதியிலே திட்டமிடப்பட்டு இடம்பெற்ற இன அழிப்பாக இருக்கட்டும், நாங்கள் இறுதி யுத்தம் என்று சொல்லி கடந்துவிட முடியாது. காலம் காலமாக திட்டமிடப்பட்ட அடிப்படையிலே இந்த நிலத்திலே தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு என்பது நிகழ்ந்து கொண்டுதான் வந்திருக்கிறது என்பதற்கு கடந்த காலங்களில் சாட்சியாக இருக்கிறது. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு கேள்வி, இந்த இன அழிப்பு தொடர்பான செம்மணி உள்ளடங்கலாக ஏனைய புதைகுழிகள் உள்ளடங்கலான இந்த விடயங்கள் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்திலே உள்நாட்டிற்குள்ளே ஒரு நியாயமான பொறிமுறையொன்று ஏற்படுத்தப்படுவதற்கான ஏதுநிலைகளை இந்த சர்வதேச விசாரணைகள் ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு பக்கத்திலே நாங்கள் தான் பேசிக்கொள்ளுகிறோம், சர்வதேசம் இணைந்துதான் எங்கள் மீது படுகொலைகளை நிகழ்த்தியது என்று சொல்லியும் நாங்கள் பேசிக்கொள்ளுகிறோம். ஆகவே சர்வதேசத்தை தான் நாங்கள் நம்ப வேண்டும், சர்வதேச விசாரணைகள் தான் தேவை என்பதற்கான என்ன விடயங்களை நீங்கள் முக்கியமாக இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறீர்கள்? ஆமாம், இப்போது உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நாட்டுக்கும் நிரந்தரமான நண்பர்களோ அல்லது எதிரிகளோ கிடையாது. வரலாற்றை இது துல்லியமாக ஆய்வு செய்வதற்கு தெரியும். உதாரணமாக ஜப்பானில் அணுகுண்டு வீசிய அமெரிக்காவும் ஜப்பானும், ஜெர்மனியும் அமெரிக்காவும், பிரான்சும் யுனைடெட் கிங்டமும் எப்படி தங்களுடைய தேவைகளுக்காக ஒரு ஒரு நீண்ட கால நன்மைகளை கருதி அவர்கள் இந்த வேலை செய்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு அனைவரையும் வைத்துக் கொண்டு நாங்கள் எங்கிருந்து ஆரம்பிப்பது, எப்படி முடிப்பது என்று சொல்ல வேண்டும். நாங்கள் வீரவசனங்கள் பேசுபவர்கள் அல்ல. நாங்கள் நடைமுறையில் எங்களுடைய இன அழிப்பையும் எங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான திட்டவட்டமான ஒரு வழிமுறை வேலை செய்பவர்கள். ஆகவே இந்த அடிப்படையிலே இலங்கையுடைய உள்நாட்டு கட்டமைப்பு, அதாவது சட்ட கட்டமைப்பு, நீதிமன்றங்கள் போன்றவையில் உள்ள குறைபாடுகள் மிக முக்கியமான விவரங்கள் இருக்குது. சென்ற செஷன்லேயே நாங்கள் சந்தித்த அனைத்து நாடுகள் அல்லது ஹை கமிஷன் ஆஃபீஸ் அல்லது ஓஸ்ல போன்ற பல்வேறு முக்கிய ஐஎன்ஜிஓஸோட இதை விவாதித்திருக்கிறோம். எங்களுடைய கருத்து என்னென்னு சொன்னால், இலங்கையின் உள்நாட்டு கட்டமைப்புகள் டொமஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் ட்ரைபியூனலில் வந்து ஏன் சரிவரா என்று எல்லோரும் சொல்வதற்கு அப்பால், அதாவது குற்றவாளியை தன்னை விசாரிக்க முடியாது என்று எல்லோரும் சொல்வார்கள். அது மட்டுமில்லை, முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. அதாவது இலங்கையுடைய நீதி கட்டமைப்புக்குள், சட்ட கட்டமைப்புக்குள் இன அழிப்பு ஒரு குற்றமாக, போர் குற்றங்கள் அல்லது மனிதநேயத்துக்கு எதிரான குற்றங்கள், கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி என்பதற்கான குற்றங்களை பதிவு செய்யவோ விசாரணை நடத்தவோ எந்தவித சட்டப்பிரிவுகளும் இல்லை. அங்கே குற்றமாக அங்கீகரிக்கப்படவில்லை, வரையறுக்கப்படவில்லை. ரெண்டாவது, கொமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது கட்டளை பொறுப்பு. தனது அதிகாரத்தின் கீழ் உள்ளவர்கள் செய்த குற்றத்துக்கு உயர் அதிகாரிகள் அல்லது அதுக்கு கமாண்ட் பண்ண தலைவர்கள், அனுமதி கொடுத்த பாலிசி டிசிஷன் எடுத்த தலைவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்ற சர்வதேச சட்ட கோட்பாடு இலங்கையின் உள்நாட்டு சட்டத்தில் இல்லை. அப்போ ஒரு குற்றம் நடந்தேன் ப்ரூவ் கூட அது அந்த மட்டத்திலே முடிஞ்சிடும். இதற்கு ராஜபக்சர்கள் பொறுப்பெடுக்க மாட்டார். அதை முன்னின்று வழி நடத்திய பெரிய சீனியர் கமாண்டர்ஸ் பொறுப்பிலே முடியும். அப்போ கட்டளை பொறுப்பு என்பது கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சர்வதேச சட்டத்தின் ஒரு முக்கியமான கிடையாது. இது இலங்கையில் இல்லை. இதனால் பெரிய அளவான குற்றங்களுக்கு பொறுப்பானவர்களை தண்டிக்க முடிவதில்லை. அடுத்தது கால வரம்பு கட்டுப்பாடுகள், அதாவது ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷன் என்பவர்கள் இலங்கையுடைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி குறிப்பாக சில குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை, டோர்ச்சர் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு அது நடந்து 20 ஆண்டுகள் என்ற கால வரம்பு விதிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு நீதிமன்றத்தை கொண்டு வருவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை இலங்கையினுடைய சட்டக்கோவைகள் இந்த மாதிரி குற்றங்களை விசாரிக்க முடியாது. இது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது. இதால என்ன நடக்கும் என்றால், 2006ஆம் ஆண்டுக்கு முன்னர், அதாவது யுத்தம் தொடங்கிய இறுதிக்கட்ட யுத்தம் முதல் நடந்த மோசமான மனித உரிமை முறைகளுக்கு உள்நாட்டு சட்டப்படி தண்டனை வழங்க முடியாத நிலை உள்ளது. டிஃபெக்ட் இம்யூனிட்டி என்று இதை சொல்லுவோம். அது மட்டுமல்ல, சட்ட வரையறைகளில் பற்றாக்குறைகள் இருக்கிறது. அதாவது இலங்கை சட்டத்திலே, ஸ்ரீலங்கா சட்டத்திலே ஆண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு, மேல் ரேப் என்பார்கள் குற்றமாக அங்கீகரிக்கப்படவில்லை.
அதே நேரம் மனித உரிமை ஆணையத்திலே ஓஎஸ்எல் அறிக்கையின்படி 2015 வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இலங்கை பாதுகாப்பு படையினால் நடத்தப்பட்ட பாலியல் வன்முறைகள் தன்னிச்சையானவை அல்ல, அவை தகவல் பெறுவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷனலைஸ் பாலிசி என்று குறிப்பிடப்படுகிறது. மற்றது இப்போ நடந்து கொண்டிருக்க ஓஸ்லாப் பொறிமுறையின் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்றால், கடந்த செப்டம்பர்லேயே அவர்கள் விட்ட ஒரு ஆவணத்திலே 1,35,000 மேற்பட்ட தரவுகள் அவர்கள் ஏற்கனவே திரட்டி விட்டார்கள். அதிலே தாங்கள் இப்போ அந்த அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 35,000 ஆவணங்கள் அவர்களாலே நேரடியாக திரட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 1,00,000 மேற்பட்ட ஆவணங்களிலே என்ன முக்கியமாக குறிப்பிடப்படுகின்ற அந்த ஆவணங்கள் திரட்டப்படும் போது எங்களோட நாங்களும் உட்பட ஒரு ஒரு அவர்கள் அதனை கன்சன்ஸ், அதாவது இந்த ஆவணங்கள் பகிர முடியுமா என்று கேட்டபோது நாங்கள் திட்டவட்டமாக இலங்கையிடம் பகிரக்கூடாது, இதை கொடுத்தவர்கள் பழி வாங்கக்கூடும், மற்றது இது இந்த சென்சிட்டிவான விஷயங்கள் இலங்கையிடம் பகிரக்கூடாது என்று குறிப்பிட்டோம். அதே மாதிரி நாங்கள் மட்டுமல்ல, அந்த ஆவணங்களை கொடுத்த 94% இலங்கையுடன் அதை பகிரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட உள்நாட்டு அமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லை, பழிவாங்கல்கள் அஞ்சுகிறார்கள். இந்த ஆதாரங்கள் இலங்கையுடன் ஒப்படைக்க முடியாவிட்டால் ஸ்ரீலங்காவில் உருவாக்கப்படுகின்ற எந்த உள்ளக விசாரணை நீதிமன்றங்களிலும் மிகப்பெரிய அளவு ஆதாரங்கள் குற்றச்சாட்டுகள் உள்ள இந்த அளவு ஆவணங்கள் இல்லாமல் ஒரு சரியான நீதி கிடைக்க மாட்டுது, அந்த பட்டனை அறிய முடியாது. ஆகவே இது ஒரு முக்கியமான விடயமாக அவர்களுக்கு வலியுறுத்தணும். ஹைகமிஷன் ஆஃபீஸிலே ஒரு குறைபாடு இருந்தது. சென்ற வருடம் இந்த அரசு வந்த பிறகு சற்றே அவர்களுடைய போக்கிலே ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் தெரிஞ்சது. அதாவது இந்த வெளிநாட்டு விசாரணைக்கு அனைத்துல விசாரணைக்கு சேர்த்து இந்த உள்ளக விசாரணைகளையும் ஒரு விதமாக ஏற்றுக்கொள்கிற தன்மை வந்தபோது கடுமையாக அவர்களுடன் பாதித்தோம். பல்வேறு அமைப்பு நாடுகளுக்கும் இதனை முன்னிறுத்தி சென்றோம். ஆகவே இந்த விடயங்கள் மறுபடியும் அவர்களிடம் கேட்டோம். நீங்கள் இந்த டொமஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் ட்ரைபியூனல் என்பதை விட்டுவிடுங்கள், அதுக்கான பரிந்துரைகளை விட்டுவிடுங்கள். மேற்சொன்ன காலங்களாக மட்டுமல்ல, இன்னொன்று சர்வதேச ட்ரீட்டிகள் இருக்கு தானே, அதாவது என்ன சொல்றது, இப்போ ஒரு வழக்கொன்றிலே குறிப்பாக 99 இலங்கை நீதித்துறை அரசியல் மற்றும் இன ரீதியான சார்பு கொண்ட என்பதற்கு உதாரணமாக சிங்கராஜா வர்சஸ் ஸ்ரீலங்கன் ஸ்டேட் என்ற வழக்கு 99ஆம் ஆண்டு அவர் பயங்கரவாத தடை சட்டங்கள் அடியாமல் கைது செய்யப்பட்டு 50 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அவரை ஐநா மனித உரிமை விடுவிக்குமாறு பரிந்துரைத்தது. ஆனால் இலங்கை உச்ச நீதிமன்றம் சர்வதேச உடன்படிக்கையில் உள்நாட்டு சட்டத்தை நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது, அதாவது இலங்கை சர்வதேச உடன்படிக்கையில் கையெழுத்திட்டாலும் ரட்டிஃபை பண்ணாலும் அதை உள்நாட்டு சட்டத்திலே சேர்க்க மறுக்கிறது. சர்வதேச சமூகத்தை மட்டும் ஒரு செயலாக இதனை பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக இலங்கையின் உள்நாட்டு சட்ட கட்டமைப்பு சர்வதேச தரத்துக்கு ஏற்ப நீதியை வழங்க முடியாத முடக்கப்பட்ட நிலையில் உள்ளது என்பதையும் வலியுறுத்தினோம். இதற்கான தகுந்த ஆதாரங்களை வழங்கியிருக்கிறோம். இந்த முறையும் நாங்கள் யுஎன்ல இந்த விடயங்களை அடுத்த கட்டத்துக்கு நடத்த விரும்புகிறோம். பிறக்கின்ற வாரத்தில் இந்த யுஎன் அமர்வுகள் இடம்பெற போகின்றன. அவற்றில் இந்த விடயங்களை நீங்கள் உள்ளீர்த்திருக்கிறீர்களா? எந்த ஒரு செஷனும் பிடிஎஃப் தவற விட்டதில்லை. ஏற்கனவே தொடங்கி நடக்கிற இந்த நிகழ்வு, இந்த செஷன்லேயே 62வது நிகழ்வு செஷன்லேயே அடுத்த கிழமை ஃபுல்லாக எங்களுடைய டீம் இருக்கும். இளைஞர்கள், பெண்கள், மற்றவர்கள் கலந்து கொள்கிறார்கள். எங்களை அந்த இடத்திலே இது போன்ற விஷயங்கள் முன்னெடுக்கப்படும். இதோடு சேர்த்து இந்த கட்டத்திலே சில விஷயங்கள் உங்களுக்கு எங்களுடைய மக்களை சொல்ல வேண்டிய இருக்கிறது. இது ஒரு வலுவான நிலைமைக்கு செல்வதற்கு இன்னும் அதிகரித்த ரிசோர்ஸும் அதிகரித்த நாடுகளில் இருக்கிற தமிழ் மக்களின், தமிழ் அமைப்புகளின் உண்மையான சீரான செயல்பாடுகளும் முக்கியம். ஏனென்று சொன்னால் இந்த சர்வதேச நீதிமன்றம் என்று சொல்லும்போது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பிடிஏ பரிந்துரைத்து வந்தது ICJ, அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அடுத்தது ICC இன்டர்நேஷனல் கோர்ட், கிரிமினல் கோர்ட், அடுத்தது அந்த தனிப்பட்ட நாட்டுக்கு உருவாக்கப்படுகிற நீதி பொறுமை சர்வதேச நீதி கட்டமைப்பு அடாக் இன்டர்நேஷனல் ட்ரைபியூனல். இந்த மூன்றையுமே சேர்த்து தான் எப்போதும் சொல்லி வந்தோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் ICCக்கு உள்ள கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள்
ஒப்பீட்டளவில் மிக அதிகமானது. இந்த த்ரெஷோல்டு நாங்கள் மீட் பண்ணுறது மிக அதிக அளவு நெருக்கடியானது. அதோடு ஒப்பிடும்போது சர்வதேச நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு நாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வைப்போம் என்றால் அது ஈஸியான வேலை இல்லை. அதனை ஐசிஜேக்கு கொண்டு வரது ஒரு நாடு முன்வருமா இருந்தால் எங்களுடைய யூகே மற்ற இணைய நட்பு நாடுகளும் சேர்ந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அதை நிறுத்த முடியும். இதற்கான வேலை திட்டங்கள் கடந்த 2-3 மாசில நாடுகளுடன் கலைத்து வருகிறோம். ஆனால் எதுவும் முற்று பெறவில்லை. 50% தான் கிணறு தாண்டப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் நாங்கள் கூறுவது என்றால் இப்போ சிலர் அங்கே தாயத்திலேயும் வெளிநாடுகளிலும் இருக்க சிலர் ஐசிசி என்று தான் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து ஐசிஜே வருவதில்லை. இதற்கு காரணம் அவர்களுக்கு சர்வதேச நியமங்கள், ராஜேந்திர விடயங்கள், சாத்தியப்பாடுகளை பற்றி ஆற தெரியவில்லையா அல்லது வேணுமென்று அதை தவிர்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஐசிஜேக்கு இருக்கிற சந்தர்ப்பங்கள் கூட என்பதால் நாங்கள் ஐசிசியை விடவில்லை. ஐசிஜேக்கு இருக்கிற சந்தர்ப்பங்கள் கூட இருப்பதால் அதனை நோக்கிய நாடுகளில் செயல்பூர்வமாக நாங்கள் இணைந்து வேலை செய்வதற்கு அமைப்புடன் தயாராக இருக்கிறோம். இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டாம். இந்த ஓஸ்லேப் இந்த பொறிமுறை பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி சில சரியான தரவுத்தளத்தை உருவாக்கியிருக்கிறது. சர்வதேச நீதிமன்றங்களிலே சமர்ப்பிக்கக்கூடிய சலஞ்சொன்ன முடியாத சில ஆதாரங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் பலவிதங்களிலும் முன்னின்று உதவி செய்தோம். நாங்கள் மட்டுமில்லை, தாயத்திலிருந்தும் ஏனைய நாடுகளிலிருந்தும் இந்த இதை பாதிக்கப்பட்ட மக்கள் முன் வந்து இதை உதவி செய்கிறாலும் உதவி செய்ய வேண்டும். ஆனால் இதற்கான முனைப்பு எங்குமே எந்த முக்கியமான அமைப்புகளுமே தாயத்திலே எங்கேயோ வழங்க முன்வருவதாக தெரியவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் இது என்னத்தை செய்திருக்கின்றால் 2024 கொண்டு வந்த என்ஃபோர்ஸ் டிசப்பியரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கை காத்திரமானது, பார்த்திருப்பீர்கள். அதற்கு பிறகு சென்ற வருடம் இறுதியிலே கான்ஃப்ளிக்ட் ரிலேட்டட் செக்ஷுவல் வயலன்ஸ், அதாவது பாலியல் வன்முறை சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிக்கை வெளியில் வந்திருக்குது. அவையெல்லாம் எங்களுடைய நாங்கள் கூறுவதை உண்மையாக ஆதாரபூர்வமாக அதுக்கு பின்தளத்தில் இருக்கிற டேட்டாவை வச்சு கொண்டுதான் இவற்றை நிரூபிப்பதற்கு இன்னும் சில வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது இலங்கையிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு அமைதி காக்கும் படை என்று சென்ற இராணுவத்தினர் மீது பாலியல் குற்றச் செயல்கள் புரிந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன, தண்டனைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணிகளை இவற்றையும் மூடி மறைத்து கொண்டு மீளவும் ஏதோ ஒரு வழியிலே இராணுவத்தினரை அனுப்புவதற்கு இந்த நாடு முன்னிற்கிறது. அதனையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். நிச்சயமா சரிங்களா. என்னன்னு சொன்னா, இது நாங்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முதல் நாங்களும் ஸ்ரீலங்கா கேம்பெயின் இணைந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டோம். இந்த ஹைட்டி இந்த நாடு 2004-2007 இருந்த உள்நாட்டு முரண்பாடுகள் முக்கிய போது யுஎனுடைய அமைதி காக்கும் படை அங்கே சென்று அதிலே ஒரு அங்கமாக இணைத்துக் கொள்ளப்பட்ட ஸ்ரீலங்கன் கண்டிஜன் அங்கே போய் மிக மோசமான பாலியல் குற்றச்சாட்டுகளை செய்தது. அந்த இதிலே கைகோடா பிடிபட்டும் கூட அதில் ஒருவர் கூட இலங்கையால் விசாரிக்கப்படவில்லை, அது மீளெடுக்கப்பட்டது. ஆனால் மீளவும் மறுபடியும் இந்த முறை திரும்ப கடந்த சில மாதங்களாக ஹைட்டியில் வேறொரு பிரச்சனை, அதாவது கேங்கள் அங்கே இருக்கிற சிஸ்டத்தை குழப்பி பெரிய அளவு வன்முறைகள் நடக்கிறதுக்காக ஐநாவின் உதவியுடன் ஒரு அதுக்கு பேர் கேங் சப்ரஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்றது, அந்த இது அனுப்புவதற்கு இலங்கை தன்னுடைய தரப்பிலிருந்து 90 இராணுவ வீரர்கள் மற்றும் 140 போலீஸ் அதிகாரிகளை கொடுப்பதாக அறிந்தவுடன் உடனடியாக இதில் நாங்கள் தலையிட்டு அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்டை விட்டோம். எந்த விதமான வெட்டிங் இல்லாமல், அதாவது சர்வதேச தளங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெட்டிங் இல்லாமல் இவர்களை அனுப்புகிறீர்கள். ஏற்கனவே சென்றவர்கள் இளம் பிள்ளைகளை, சிறுவர் சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டது ஆதாரபூர்வமாக உள்ளது. அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. மீண்டும் இதை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி வன்மையாக கண்டிப்பாக ஒரு ரிப்போர்ட் விட்டோம். ஆனால் அதையும் மீறி இப்போ திரும்ப அவர்கள் அனுப்ப போவதாக தெரிஞ்சதும் இப்போது நாங்களும் வேறு 2 அமைப்புகளும் சர்வதேச அமைப்புகளும் சேர்ந்து ஒரு அறிக்கை ஒன்றை இன்று நாளை வெளியிடுகிறோம். அதிலே இதை குறிப்பிட்டிருக்கோம். அதாவது வரலாற்று ரீதியாக தெரிந்த விடயங்களை சர்வதேச சமூகம் கண்டு காணாமல் விடக்கூடாது. இலங்கை தங்களுடைய மக்களுக்கு, தன்னுடைய மக்கள் என்று குறிப்பிட்ட தமிழ் மக்களுக்கு செய்த பாலியல் வன்கொடுமைகள் நாங்கள் எடுத்துரைக்கிறோம். ஆனால் இப்படி போன இடங்களிலும் கூட இதே விதமான வன்முறைகளை செய்கின்ற இந்த ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு, அதாவது சர்வதேசத்தால் அடையாளம் காணப்பட்ட ஒரு பாலியல் துஷ்பிரயோகத்திலே தண்டனை இல்லாமல் இருக்கிற அதே இராணுவம், போலீஸ் போன்றவற்றை திரும்ப அங்கே ஹைட்டிக்கு அனுப்புவதை இன்னும் மோசமான விளைவில் கொண்டு வரும். குறிப்பாக
அந்த அமைதிப்படையில் 2004 2007 அனுப்பப்பட்டவர்களில் 134 இலங்கை இராணுவத்தினர் 8 வயது சிறுவர்கள் உட்பட ஹைட்டியில் உள்ள குழந்தைகளை மோசமான பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறதை ஐநா விசாரத்தில் கண்டறிந்தது. இலங்கை நடவடிக்கை எடுக்கவில்லை. அவை மீண்டும் அவர்களை அனுப்பக்கூடாது என்பது இது நாங்கள் சர்வதேச தளங்களில் இலங்கையை தோலுரித்து காட்டுவதற்கு எந்தவித அச்சமோ தயக்கமும் இல்லாமல் துணிச்சலுடன் முன்வர வேண்டும். இதே நேரத்தில் இன்னும் விடயம், நீங்கள் இந்த சர்வதேச அரங்கிலே இலங்கையினுடைய செயற்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான அந்த கருத்துக்களை நீங்கள் பகிர்கிற போது கூடுதலாக இன்றைக்கு உள்நாட்டிலே இடம்பெற்று வருகின்ற விசாரணைகள், மிக முக்கியமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அந்த விசாரணைகள் நாட்டிற்குள்ளே இடம்பெற்ற அரசியலுக்காக மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான படுகொலை குண்டுவெடிப்புகளை எல்லாம் வெளிப்படுத்தி நிற்கின்றன. அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கீழே தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். ஆனால் இவர்கள் மட்டுமல்ல, ஆட்சியில் இருந்த ஏனைய அரசுகளும் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தமிழ் இளைஞர் யுவதிகளை நீண்ட காலமாக தடுத்து வைப்பதற்கும் விசாரணைகளின்றி அவர்களுக்கு தண்டனைகளை வழங்குவதற்கும் அவர்கள் அதை ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள். ஆகவே இன்றைக்கு நாட்டில் எழுந்திருக்கின்ற இந்த நிலைமைகளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுமா? உங்களுக்கு நான் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு. நாங்கள் தமிழ் மக்களுடைய நலன்களை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் எங்களுக்கு இந்த சர்வதேச தளங்களிலே ஒரு குரல் இருக்கிறது. அதனை வலிமையான குரலாக நாங்கள் ஏனைய மக்களுடன் சேர்ந்து எதிர்வலிக்க விரும்புகிறோம். இது ஒரு அதாவது எப்படி நான் இதிலே கடவுள் மதம் இதுகளை நாங்கள் கொண்டு வரவில்லை. நீங்கள் அதாவது பாதிக்கப்பட்ட இனம் அதன் பிரதிநிதிகள் விட்டு சோர்வு அடைந்து செய்யாமல் இருந்தால், இந்த நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்காவிட்டால் இந்த நிலைமை கோத்தாவுக்கோ வேறு யாருக்கும் வந்திருக்காது. எந்த அரசு வந்தாலும் அதை கவர் பண்றதுக்காக ரெடியா இருக்கும்போது இன்று குறிப்பாக இந்த ஓஸ்லேப் என்பது அவர்களுடைய குற்றமிழைத்த படுகொலையாளிகளுடைய தலைக்கு மேலே தொங்குகின்ற ஒரு வாள், ஒரு கத்தி. அது 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 எங்களுடைய பிரதிநிதிகளுக்கு, தமிழ் பிரதிநிதிகளுக்கு புரியாவிட்டாலும் சிங்கள தலைமைகளுக்கும் சிங்கள மக்களுடைய முக்கியமான புத்திஜீவிகளுக்கும் அது வடிவாக புரிகிறது. இந்த ஓஸ்லேப் மெக்கானிசத்தை அடியோடு இல்லாமல் ஆக்குவதற்கு மிக கடுமையான முயற்சியில் இந்த அரசும் செய்கிறது. அதனோடு இணைந்து சிங்கள இனவாதிகளும் செய்கிறார்கள். இது எங்களுடைய மக்களுடைய பிரதிகளுக்கு சரியாக விளங்கவில்லை என்றுதான் நினைக்கிறேன். விளங்கினால் தாங்கள் வெறுமன இன அழிப்பு கோஷம் போவதை விட்டுவிட்டு விட சொல்லவில்லை, அதற்கான ஆதாரங்களை மேலும் வலுப்படுத்த, ஆதாரங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறதா என்று சோம்பேறித்தனமாக சொல்லுறேன் கண்டிருக்கிறோம். வேலை செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் அங்கே கொடுத்ததை வலியுறுத்தி இது எங்கே, இதுக்கான விவரங்கள் எங்கே கேட்க முடியும். குறிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் 2009 இறுதிக்கட்டத்திலே சரணடைந்தவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் என்ற அடிப்படையிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் 18,000 மேல் என்று கூறுகிறோம். அந்த அவர்களுடைய விவரங்களை லிஸ்ட் பண்ணி வெளியில விட சொல்லி கேட்கிறோம் சர்வதேச தளத்திலே. அது இலங்கை செய்தில்லை. அப்படியான விஷயங்கள்ல அதுக்குள்ளே அமைப்புகளாக உருவாக்கி புலம்பெயர் நாட்டிலிருந்து அதை கண்ட்ரோல் பண்ணியவர் அந்த அம்மாக்களை அவர்களை கண்ட்ரோல் பண்ணியவர்கள் அவருடைய கையிலே கூட பல்லாயிரக்கணக்கான இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்படவில்லை என்பது எங்களுக்கு மனவர்த்தத்தை தருகிறது. இது ஒரு மிக வலுவான ஆயுதம். எங்களுடைய நீதி போராட்டத்திலே எத்தனை ஆயிரம் பேரை பிடித்து காணாமலாக்கியிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆனால் இதுவரைக்கும் 10,000 பேரோ 18,000 பேரோ 5,000 பேரோ என்ற காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள், பேர்கள், அவர்களுடைய உறவுகளுடன் சேர்த்து வெளியிடப்படாதது எங்களுக்கு அவர்கள் அந்த அம்மாக்களை கூடாக அந்த தரவுகளை திரட்டியிருக்கலாம் நாட்டிலே அல்ல வெளியிலே. ஆனால் அந்த விடயங்களிலே ஒரு பாரிய சறுக்கல் இருக்கிறது. இதற்கான காரணங்களை நீங்கள் தான் அணிஞ்சு பார்க்கணும். ரெண்டாவது, குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சர்வதேச நீதிமன்றங்கள் என்பது ஒரு பெரிய லாங் ஷாட்டாக இருக்கும். அதிலே மனம் தொடராது திட்டசித்தத்துடன் மக்கள் அமைப்புகள் இறங்கி வேலை செய்ய வேண்டும். அது வெறுமன பத்திரிகை அறிக்கைகள் மட்டுமில்லை, நாடுகளை என்கேஜ் பண்ணி அதுக்கான ஆதாரங்களை கொடுத்து நாங்கள் அந்த பரிந்துரைகளுக்கூடாக அந்த நாடுகளை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும். அது மட்டுமில்லை, இது சர்வதேச நீதிமன்றங்கள் இருக்கிற போக்கு மட்டுமில்லை, சமாந்தரமாக எங்களுடைய நாடுகளில் நாங்கள் வாழுகின்ற நாடுகளிலே யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லக்கூடிய உலகளாவிய நீதி பொறிமுறை ஒன்று இருக்கிறது. அந்த பொறிமுறையை கையாண்டு அந்த சட்டங்களை கொண்டு வந்து
அந்தந்த நாடுகளிலே மிக மோசமான இன அழிப்பு குற்றங்களை செய்தவர்களை லிஸ்ட் பண்ணி சாங்ஷன் பண்ண வேண்டும். அந்த அடிப்படையிலே அமெரிக்கா எடுத்த முயற்சி, அமெரிக்கா முதலாவது சாங்ஷனை போட்டது. அதைத் தொடர்ந்து கனடா சாங்ஷன் வந்தது. பிறகு இங்கே பலத்த பிரயத்தனம் பின்னர் இங்கே சென்ற ஆண்டு சாங்ஷன் வந்தது. அதிலே ஏன் அந்த சாங்ஷன் குறிப்பாக மனித உரிமைகளில் சட்டங்களில் அதிக தீர்க்கமாக அக்கறை உள்ள யூரோப்பியன் யூனியன் அந்த நாடுகளில் சாங்ஷன் வரவில்லை என்பது ஒரு கேள்விக்குறி. அந்த அமைப்புகள் அல்ல மக்கள் இதிலே கருத்தில் எடுத்து ஏன் இது அந்த அந்த அளவுக்கு இந்த 3 நாடுகளையும் கொண்டு வந்தது இலகுவாக அந்தந்த நாடுகள் கொண்டு போயிருக்க முடியும். அப்படி அடுத்தடுத்து இந்தியிலிருந்து அடுத்த 2027 செப்டம்பர் வரைக்கும் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கால அதாவது நீங்கள் குறிப்பிடுகிற இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள். நான் நினைக்கிறேன் இந்த மக்கள் மயப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வெறுமனவே நாங்கள் ஆரம்பத்திலே உரையாடியதை போன்று ஒரு குழுக்களாக அல்லது சில கலந்துரையாடல்களாக செய்வதிலே மட்டும் இதனை கடந்து விட முடியாது. தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசு கூட அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த சமூக ஊடகங்கள் மிக பிரதானமான பங்களிப்பினை நல்கியிருந்தன. ஐடி விங்ஸ் என்று சொல்லுவார்கள். அது இன்றைக்கு இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு அது மிக முக்கியமான காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டிலே வந்திருக்கிற முதலமைச்சருக்கான அந்த ஐடி விங்ஸ் கூட அந்த அளவுக்கு அது பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம். ஆகவே எங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பிடுகிற இந்த செய்திகளை எடுத்துச் செல்லுகிற விடயங்கள், நாடுகளை திசை திருப்புகின்ற விடயங்களில் கூட இவற்றை நாங்கள் பயன்படுத்த முடியும் என்கிற அந்த விடயத்தை இந்த இடத்திலே ஆணித்தரமாக குறிப்பிட வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் எங்களிடம் அதற்கான அறிவு இருக்கிறது. அதாவது உலக நாடுகள் எல்லாவற்றிலும் பறந்து வாழுகிற கற்ற தொழில்நுட்ப அறிவுள்ள இளைய சமூகம் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே அவர்களை நாங்கள் சரியான முறையிலே வழிப்படுத்துகிற போது அவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த விடயங்களை சற்று அழுத்தமாக குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்றும் நினைக்கிறேன். ஆமாம், முக்கியமாக சரி, கடந்த காலங்கள் எப்படி இருந்தாலும் செயல்பட்டவர்கள் செயல்படாதவர்கள் என்று நாங்கள் குறைகளை பிடிக்க விரும்பவில்லை. உண்மையிலேயே தமிழ் இனத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும், உரிமைகள் கிடைக்க வேண்டும் சொன்னால் உள்நாட்டுகள் அது நடக்கப் போவதில்லை. உள்நாட்டு பாராளுமன்றங்களில் தொங்கிக் கொண்டிருப்பது மட்டும் அந்த அந்த தமிழ் மக்களுக்கு விடுதலை கொண்டு போவது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே என்ன குறைபாடு இருக்கு என்று சொன்னால், இந்த மக்கள் பிரதிநிதிகளும் அமைப்புகளும் இதனை விளங்கிக் கொண்டு தாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் தாங்கள் சர்வதேச தளத்திலே எப்படியான கருத்துருவாக்கத்தை நாங்கள் வென்றெடுக்கிறோம், எங்களுடைய நீதி பயணத்திலே எப்படியான விஷயங்களில் முன்னோக்கி செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று இப்போது கதைத்த விடங்கள் வேண்டிய விஷயங்கள்லையும் ஒரு திட்டவட்டமான ஒரு பிளானோட ஒர்க் பண்ண இருந்தால் அதிலே நாங்கள் இணைந்து பங்களிக்க விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் தாயத்தில் உள்ள சகல தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை நாங்கள் கேட்டுக்கொள்வது, நீங்கள் இந்த ஓஸ்லோ பொறுமுறையை சீரியஸாக எடுங்கள். குறிப்பாக நாங்கள் அதாவது இந்த உடல் ரீதியான துன்புறுத்தல் அளிப்புகளுக்கு அப்பால் எங்களுடைய இனத்தை கரைக்கும் முயற்சிகள், குறிப்பாக கிழக்கு மாநிலத்திலே வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் போன்ற இடங்களில் நடக்கின்ற முயற்சிகள் தாயத்தினுடைய அடையாளத்தை சிதைத்து அதாவது லேண்ட் கிராப் என்ற விஷயம், எங்களுடைய எண்ணிக்கை, பொருளாதார பலம், அரசியல் பிரதிநிதித்துவத்தை முற்றாக சீர்குலைக்கிறது. அப்போ அது ஒரு திட்டமிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இலங்கை அரசாங்கம் 1940 முதலில் இருந்தே திட்டவட்டமாக செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். அந்த தளங்களில் இப்போ முக்கியமாக அங்கே நில ஆக்கிரமிப்புக்காக குரல் கொடுக்கிறவர்கள் சற்றே தங்களுடைய செயல்பாடுகளை விரிவடைத்து அதுக்கான தரவுகளை 1940 ஒவ்வொரு கிராமம் எப்படி இன அழிப்பு இந்த லேண்ட் கிராப் எப்படி அந்த மக்களை துரத்தியது, எப்படி ஒவ்வொரு கிராமமாக உருமாற்றப்பட்டது, தமிழ் அடையாளங்கள் மாற்றப்பட்டது, ஏனைய இனங்களுடைய அடையாளங்களாக உரிமையாக அந்த இடங்கள் இன்று கையாளப்படுகிற என்பதை அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரதிநிதிகள், அந்தந்த இடங்களில் உள்ள சிவில் சமூகம் பதிய வேண்டும். ஓஸ்லோப்பிலே இதை முக்கியமான ஒரு விடயமாக ரிப்போர்ட் பண்ண வேண்டும். இப்போ எங்களுக்கு இங்கே இருந்து அதில் செய்வது சரியான கஷ்டம், இருந்தாலும் முயற்சிக்கிறோம். நில ஆக்கிரமிப்பு என்பது இனத்துவ அடையாளத்தை சிறப்பது. குறிப்பாக புத்தளம் மாவட்டத்தில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படியான முயற்சிகள் கிழக்கு மாநிலத்தில் மிக துரிதமாக நடக்கிறது. அதனை ஒரு சர்வதேச குற்றமாக நீங்கள் மாற்ற வேண்டுமா என்றால் ஆதாரங்கள் வேண்டும். அதே மாதிரி 80களிலே 90களிலே நான் இருந்த காலகட்டங்களிலே எங்களுடைய இனத்தை அழிப்பதற்கான பட்டினி போட்டு அழிப்பதற்கான சில முயற்சிகள் பொருளாதார என்ற பெயரிலே மெல்ல மெல்லமாக கொண்டு வரப்பட்டது. அதுவும் ஒரு முக்கியமான குற்றம். அன்று 80-90களிலே நடந்த அந்த அந்த பொருளாதார தடைகள் எங்களுடைய மக்களை கூறு போட்டு அந்த மக்களை ஒன்று கொண்டு அழிப்பதற்கோ அல்லது
அந்த மக்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எடுத்த முயற்சிகளை முறியெடுத்தோம். அதற்கு தீர்க்கமான மிக தொலைநோக்கோடு சிந்தித்து மக்களை கட்டமைத்து உரிய டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்கள் அமைப்பு ரீதியாக செயல்பட்டது வெற்றியை கொடுத்தது. நாங்கள் இருக்கும் வரைக்கும் யாரையுமே பட்டினி சாவால் நாங்கள் இறக்கவிடவில்லை. ஆனால் அது இறுதி கட்டத்திலே சின்ன குறுகிய நிலப்பரப்பிலே அதே மருத்துவம் தடை உணவு தடைகளை பயன்படுத்தி அதை கச்சிதமாக பல அழிவுரை செய்தார்கள். அதோட தொடர்ச்சியை நீங்கள் சொல்வதாக இருந்தால் 84 தொடங்கி 90கள் அதற்கு பின்பற்ற காலங்களில் அந்த பொருளாதார தடையினுடைய பாதிப்பை டாக்குமெண்ட் பண்ணி நீங்கள் வழங்க வேண்டும். நாங்கள் அதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். நீங்கள் யாராவது விருப்பமானதை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக தகவல் தர விரும்பினால் நிச்சயமாக நான் உங்களோட இணைந்து வேலை செய்ய ஆர்வமாக இருக்கிறோம். பல்வேறு விடயங்களை நாங்கள் உரையாட வேண்டிய பல்வேறு விடயங்களை உரையாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை மித்தோடு நிறைவு செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாங்கள் உரையாடி இருக்கின்ற விடயங்கள் தான் இந்த அதாவது உரையாடல்களை நிகழ்த்தி இருக்கின்ற இந்த கருத்துக்கள் சிந்திக்கக்கூடியவையும் செயற்பாடுகளுக்கு உட்படுத்தக்கூடியவையும் அதுதான் தேவையுமாக இருக்கிறது. மிக்க நன்றி. நீங்கள் இணைய வழியினூடாக இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சர்மிளா. நன்றி ஐபிசி நேயர்களே.